Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா thumbnail பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம மேக்ஸோட பேசிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு வந்து மேக்ஸே எனக்கு சுத்தமா வராது அப்படின்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சம் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படினா போட தெரியுது. ஆனா இன்னொரு சம் போடும்போது எனக்கு அந்த அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணனும் அப்படிங்கறதே தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணது. அது மட்டும் இல்லாம அந்த TNPSC எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் கண்டிப்பா மேக்ஸ் தெரியல புரியலன்றவங்களுக்கு இந்த சேனல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரினா ஃபஸ்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய அப்கமிங் ப்ராக்டிஸ் செட்லாம் உங்களுக்கு வரும். இதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனி வீடியோவும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நான் ஒரே வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதில் மொத்தம் எத்தனை டாபிக்ஸ்க்கு நான் வீடியோ போட்டிருக்கேன்னா ஒரு 22 டாபிக்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கற்றுக்கிறதுக்கு. ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் தனித்தனி ப்ராக்டிஸ் செட் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவரால் டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரியும் ப்ராக்டிஸ் செட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தை விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே 100% ஃப்ரீ. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்காக வந்து இந்த டாபிக்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, ஒரு 22 டாபிக்ஸ், அதெல்லாம் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் இல்லையா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் டாப்பிக்காக பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ராக்ஷன் நம்பருடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதாவது பின்ன எண் சொல்லுவோம் இல்லையா, அந்த பின்ன எண்களுடைய கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தான். ஒரு எண் வந்து எந்தெந்த மாதிரி வடிவத்தெல்லாம் இருக்கும், அதுக்கு நம்ம பேசிக்காக நம்ம பார்க்குற ஆப்ரேஷன்ஸ் என்ன, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தானே. ஒரு எண் வந்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எண்கள் வந்து பல வடிவங்களில் இருக்கும். அதாவது ஒரு பின்ன எண்ணாக இருக்கும், இல்லைனா புள்ளி நம்பர், அதாவது டெசிமல் நம்பர், தசம எண் சொல்லுவோம் இல்லையா, அந்த வடிவத்தில் இருக்கும். இல்லைனா ரூட் நம்பராக இருக்கும். அப்படி இல்லைனா இயற்கணித கோவை, அதாவது இந்த 2x, 3x, 5xy இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பொனன்ட், அதாவது அடுக்கு நம்பராகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வடிவங்களில் இருக்கும் இல்லையா நம்பர். இந்த ஒவ்வொரு வடிவத்தில் இருந்தாலுமே நம்ம வந்து அதோடைய கூட்டல், அதாவது இப்போ ரூட் நம்பராக இருந்ததுன்னா அதை எப்படி கூட்டணும், கழிக்கணும், பெருக்கணும், வகுத்தணும், இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவத்தில் நம்பர் இருக்கும்போது அதோடைய கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் வந்து எல்லாமே வேறு வேறு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அதை கூட்டணும், கழிக்கணும், அந்த ரூல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த மேக்ஸோட பேசிக்ஸில். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கிறது வந்து ஃப்ராக்ஷன் நம்பர் தான் எடுத்திருக்கோம். மேக்ஸ் பேசிக்கில் பார்ட் 1 வீடியோவில் இந்த ஃப்ராக்ஷன் நம்பருடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க டாபிக் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் ரூல். இது தாங்க ஃபஸ்ட் டாப்பிக்காகவே எடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இப்போ ஃப்ராக்ஷன் நம்பரே நான் சொல்லி கொடுத்துருந்தேனாலும் கூட அதில் ப்ளஸ் மைனஸ் கலந்து வந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த இதில் ஸ்டக் ஆகி நிற்பீங்க. ஸோ அந்த ஒரு எண் வந்து எந்தெந்த வடிவங்களில் இருக்கும்லாம் நான் சொன்னேனோ அந்த எல்லாத்துலேயும் இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து மிக்ஸ் ஆகி தான் வரும். அப்போ ப்ளஸ் மைனஸ் ரூல் நமக்கு தெரியாமல் இருந்து அந்த கான்செப்ட் நம்ம படித்தா கூட அந்த ப்ளஸ் மைனஸ் அது வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் ரூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ் பேசிக்கில் சொல்லப்போனால் இதுதான் ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துருந்துருக்கணும். பட் நான் வந்து ஃப்ராக்ஷன் நம்பர் வீடியோ போட்டிருக்கேன், பரவாயில்ல. நீங்கள் அதுக்கடுத்து இதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் செட்டில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் மைனஸ் கலந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பருடைய, அதாவது தசம எண் இருக்கு இல்லையா, அதோடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன் வந்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம வந்து பொறுமையாக போகணும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன் மட்டும் தனி வீடியோவும், மல்டிப்ளிகேஷனுக்கு தனி வீடியோவாகவும், டிவிஷனுக்கு வந்து தனி வீடியோவாகவும் போட்டிருக்கேன். ஸோ இது வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் செட்டை அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 6 எடுத்திருக்க வீடியோவும் ஃப்ராக்ஷன் நம்பர் தாங்க. ஆல்ரெடி ஃப்ராக்ஷன் நம்பர் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஒரு 2 ஃப்ராக்ஷன் நம்பர் வந்தால் எப்படி ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும் பார்த்தோம். இப்போ இதுவே மல்டிபிள் ஃப்ராக்ஷன் நம்பர் வந்தால் அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 7 எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரூல் தாங்க. பட் நம்ம ப்ளஸ் மைனஸ் ரூலில் 2 நம்பர் வச்சு மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம். இதில் வந்து மல்டிபிள் நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ் இருக்கும்போது அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அல்ஜிப்ரிக் கான்செப்டில் வந்துட்டோம். அதாவது இந்த எக்ஸ், ஒய் நம்பர் கூட மிக்ஸ் ஆகி வரும்ல டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ அந்த தான் இது. இதோட கூட்டல், கழித்தல் ஒரு டாப்பிக்காகவும், பெருக்கல், வகுத்தல் ஒரு டாப்பிக்காகவும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டாக இருந்ததுன்னா எப்படி ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணுன்றது ஒரு வீடியோவாகவும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறது வந்து ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கோம்.
அடுத்தது சேம் அல்ஜிப்ரா கான்செப்ட்லேயே ஒன் வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷனாக இருந்தால் அந்த வேரியபிளோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் 14th டாப்பிக்காக வந்து அடுக்கு விதிகள், அதாவது எக்ஸ்போனன்ட் ரூல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்த பார்ட்டாக வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 2 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது. அதுக்கப்புறம் 16வது டாப்பிக்காக என்ன போட்டிருக்கோன்னா 3 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது. அதுக்கடுத்து 17வது வீடியோ வந்து 3 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது போட்டிருக்கோம். லீனியர் ஈக்குவேஷன் பார்த்துட்டோமா. இப்போ குவாட்ரிக் ஈக்குவேஷனாக இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்கும். இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பாலினாமியல், அதாவது தமிழில் பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் வந்து இந்த பாலினாமியல் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் டெஃபினிஷன் வந்து இருக்கும். இதுக்கு அடுத்த டாப்பிக்காக என்ன கொடுத்துருக்கோன்னா சேம் இந்த பாலினாமியலோடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதை மூணுத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாகவும் டிவிஷனை வந்து ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக நான் கொடுத்துருக்க டாபிக் என்னென்னா மேக்ஸ் ஃபார்முலாவில் வந்து எப்படி வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படி தான். ஸோ நம்ம பேசிக் கான்செப்ட்லாம் பார்த்துட்டோம். ஸோ நமக்கு வந்து மேக்ஸில் ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். அந்த ஃபார்முலாவில் வந்து வேல்யூஸ்லாம் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது, எப்படி கேன்சல் பண்ணுறது, ஸோ அந்த ஃபார்முலா வச்சு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவே இதில் நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஃபார்முலா தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மெயின் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், இந்த மாதிரி மெயின் டாபிக்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த பேசிக்கில் எந்த டவுட்டுமே இல்லாதப்போ அது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.